நல்லா நோட் பண்ணிக்கங்க. எனக்கு சீட்டிங் இந்த அளவுக்கு இருக்குங்க. டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது, எனக்கு இந்த அளவுக்கு நீ ரூம் இருக்கு, இந்த அளவுக்கு ஹெட்ரூம் இருக்கு. நல்லா பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். என்ன மாரியே இன்னும் 2 பேரோட சேர்த்து என்னால ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். அதே மாரி எவ்வளோ லக்கேஜ் ஸ்பேஸ்ன்னு பாருங்க. 315 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி. 5 பேரோட லக்கேஜ தாராளமா ஸ்வாலோ பண்ணிடும் இந்த லக்கேஜ் ஸ்பேஸ். இந்த அளவுக்கு ஸ்பேஸ் தரக்கூடிய ஒரு வண்டி 5.25 lakhsல இருந்து கிடைக்குது அப்படின்னு நினைச்சா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோ Citroen C3X லேட்டஸ்டான அப்டேட்டட் மாடல். இதில் சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டோடைய ஆன் ரோட் ப்ரைசிங் பார்த்தாலே 6.9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதில் எக்கச்சக்க ஸ்பேஸ் கிடைக்குது. சூப்பரான ஸ்பேஷியஸான ஃபேமிலி காராக இருக்குது. இந்த C3X உடைய டாப் லெவல் ஷைன் வேரியன்ட் ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா LED DRLs இருக்குது, LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் இருக்குது, கூடவே LED ஃபாக் லாம்ப்ஸும் இருக்குது. எந்த வேரியன்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வேரியண்ட்லையுமே 15 inch வீல்ஸ் கிடைக்குது. டாப் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு 15 inch இந்த அழகான டியூவல் டோன் அலாய் வீல்ஸும் கிடைக்குதுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் லோடடாக கொடுத்துருக்காங்க. பெரிய டச் ஸ்க்ரீன், வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, ஆட்டோ ஏசி, புதுசாக பட்டன் ஸ்டார்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ டிமிங் மிரரும் இருக்கு. ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் என்ஜினோட சேர்த்து க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. ஸோ செமையா இருக்கு. மேலும் 6 airbagsம் இருக்கு. இந்த ஷைன் வேரியன்ட்டோடைய டீடைல் ரிவ்யூ நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனல்ல நீங்க பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை இந்த வண்டியோடைய பேஸ் வேரியன்ட் 6.9 lakhs ஆன் ரோட் பிரைஸ்ல செம வர்த்தா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ், அந்த அளவுக்கு ரைடு குவாலிட்டி, செமையான கம்ஃபர்டபுளான ஒரு வண்டியா இருக்கு. ஸோ நீங்க 6 to 7 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல என்ன வண்டி வாங்குவீங்க? அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து போறீங்களா?